திருநெல்லூர் ஐயப்பன் கோயிலில் இருமுடி கட்டிட்டு அங்கேருந்து நேராக நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ட்ரெயின் சபரிமலைக்கு பயணத்தை தொடங்கணும். திருவான்ட்ரம் எக்ஸ்பிரஸில் தொடங்கி காலையில் எரிமேலேருந்து நடக்க ஆரம்பித்தோம். இதுதான் காட்டுவழி பாதை, முதல் ஸ்டார்டிங் பாதை. இது பார்த்திங்கன்னா எரிமலையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு தாண்டினோன்னு இந்த இடம் வரும். இங்கேருந்தான் நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வழியாக தான் ஐயப்பன் சபரிமலைக்கு வந்தாருன்றது நம்மளோட முன்னோர்கள் சொன்னது. நேராக அங்கேருந்து வந்தோம்னா அழுதா இங்கே பார்த்திங்கன்னா 2:30 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறாங்க காட்டு வழியை. இங்கே நம்ம குளிச்சுட்டு இங்கே ஒரு பூஜை போட்டு இங்கேருந்து கிளம்புவோம். நாங்கள் அழுதாலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து குளித்தோம். அங்கே க்ரௌடாக இருந்தனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க இடமா பார்த்து வந்தோம். தான் அழுதா நதி. அதுக்கப்புறம் நைட்டு முக்குளியில் ஆல்ட் ஆனோம். ஆல்ட் ஆகிட்டு காலையில் 7 மணிக்கு விட்டாங்க. 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். சூரிய கதிர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டுது. காலையில் பிரகாசமாக ஒரு வெயில் காட்டு உள்ள. அங்கேருந்து நடந்து பொறுமையாக போனோம். இதுதான் கெஜா, 18வது வருஷம் சாமி. இந்த வருஷம் ஒரு 18. என் கூட வராரு பாருங்கள், கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு. மொத்தம் 18வது வருஷம் சாமி. பின்னாடி பாருங்கள், தென்னங்கன்னெலாம் எடுத்துகிட்டு போகிறாரு. கரிமலையை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த மரம் நாங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கோம். இந்த வழியாக போகும்போது மரம் சாஞ்சி அதை கட் பண்ணி எடுத்து உரம் போட்டு வச்சுட்டு வழி பண்ணி வச்சுருந்தாங்க. மரமே ஒரு 4 அடி இருக்கும் ஹைட்டு. இதை தாண்டி நம்ம நடந்தோம்னா அங்கேருந்து நேரம் போனோம்னா கரிமலை. இங்கே பாருங்கள், யானை வந்திருக்கு. எதாவது கரிமலை, கரினா யானை அவங்க மலையாள பாஷையில். நிறைய யானை வர்றதுனால தான் பார்த்திங்கன்னா நைட்டில் அலோவ் பண்ணுறதில்ல. இவங்கெல்லாம் வியாபாரிங்க. இந்த வியாபாரிங்க பார்த்திங்கன்னா இப்படி தான் சுமந்து கொண்டு போவாங்க கடைக்கு. பாருங்கள், கரிமலையோட ஏற்றம் தொடக்கம். மலை இப்படி தான் இருக்கும். கரிமலையில் சும்மா கரிமலைக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு பம்பா சேர்ந்தாச்சு. பம்பாவில் குளிச்சுட்டு சன்னிதானத்துக்கு போனோம். 18ஆம் படி ஐயனை தரிசித்துட்டு நெய் தேங்காயெல்லாம் பிரித்து நெய் அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். 18வது வருஷ சாமியை தான் நெய் தேங்காய் உடைக்க சொல்லி அவர் மூலமாக பண்ண வச்சோம். ஏன்னா இப்போ அவர் குருசாமி ஆகிட்டார். அதனால் அவரே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ண வச்சு நல்லபடியாக இந்த வருஷம் தரிசனம் முடிஞ்சுது. நெய் அபிஷேகத்தை ரெடி பண்ணுறாரு. சாமி சரணம். அடுத்த வருஷம் சந்திப்போம்.